America shirts, trousers, jeans, t-shirts and blazers. நிறைய collections கம்மி priceல. Hola! Vacation to Sri Lanka starts from rupees 24,999 only. GT Holiday. Blue Hill Production தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் ஆப் வெற்றி நடை போடுகிறது. வேட்டேன் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் இது? இந்த அளவுக்கு ஸ்பெஷல் வாயடிச்சு போகிற அளவுக்கு. ஏன்னா நான் இது நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். சூப்பர் ஸ்டார் பாப்பன் கூட நினச்சி பார்க்கல. அவர் கூட நடிக்கிறது சரண்யா கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் கொடுப்பா. தேட்டர்லேருந்து எந்திரிச்சு போகும்போது சரண்யா கேரக்டர் மனசில் நிற்கும். படம் ஃபைனல் எடிட் லாக் ஆனோடனே அவர் எனக்கு கால் பண்ணி சொன்ன ஒரே ஒரு விஷயம் பேசினார். ஐ காட் வெரி இமோஷ்னல். எனக்கு இது எதுவுமே டப்புன்னு நடக்கலை. வெளியிலேருந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது டக்குன்னு தனுஷ் சார் படம் நடிக்கிறேன், ரஜினி சார் படம் நடிக்கிறேன் அப்படி இருக்கும். பட் இட் வாஸ் நாட் அ ஈஸி. தலைவர் சும்மா உட்காந்தாலே பார்க்கலாம், அவ்வளோ ஸ்டைலாக இருக்கும், அழகாக இருக்கும். ஒரே ஒரு தலைவர், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரே ஒரு ரஜினிகாந்த் சார் தான். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைன்னு சொல்லணும்னா அதுக்கான வேலையை அவர் பார்த்துட்ருக்காரு. இந்த படம் எனக்கு படையப்பா மூமெண்ட். யா, இட்ஸ் அ ஸ்பாயிலர் தட் ஐம் கிவிங். வணக்கம் துஷாரா விஜயன் அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? ரொம்ப சூப்பராக இருக்கேன். வேட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெஷலாக இருந்திருக்கும். எந்த அளவுக்கு ஸ்பெஷல் இது? இந்த அளவுக்கு ஸ்பெஷல் வாயடிச்சு போகிற அளவுக்கு. வாயடிச்சு போகிற அளவுக்கு இப்போ சடனாக யோசிச்சிங்களா? இல்லை, நான் திடீர்னு எனக்கு வார்த்தைகள் வரல சொல்கிறதுக்கு. ஓகே, அந்த அளவுக்கு ஸ்பெஷல். ஓகே. ஏன்னா நான் இது நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். தனுஷ் சார் கூட நடிப்பேன்னு நினச்சி பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த யூனிவர்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் எனக்கு நிறைய இருக்குது. ஸோ ஐ கெப்ட் திங்கிங் தட் ஐ வில் டூ இட். சூப்பர் ஸ்டார் பாப்பன் கூட நினச்சி பார்க்கல. அவர் கூட நடிக்கிறது பொதுவாக கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ஸ்பேஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். சுற்றி இருக்க கேரக்டர்ஸ்க்கு பெருசாக எழுதியிருக்க மாட்டாங்க. பட் இப்போ வர காலங்களில் இப்போ ராயனில் கூட உங்களுக்கான அந்த கதாபாத்திரம், அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸுங்கிறது அதிகமாக இருந்தது. இதில் எந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? ஐ திங்க் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மேட்டர் கிடையாது. எனக்கு என்னென்னா கேரக்டர் என்ன இம்பேக்ட் பண்ணுது ஒரு ஸ்டோரியில் அப்படின்றது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். சரண்யா கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் கொடுப்பா மக்களுக்கு. கண்டிப்பாக தேட்டர்லேருந்து எந்திரிச்சு போகும்போது சரண்யா கேரக்டர் மனசில் நிற்கும். டிஜி ஞானவேல் அவர்கள்ட்ட இருந்து கால் போது உங்களுக்கு கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க, ஓகே ஜேபிஎம் எடுத்த டேரக்டர், இவர்கிட்ட இருந்து கன்ஃபார்ம் ஏதோ அந்த மாதிரியான ஒரு படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை, என்ன ஓட்டங்கள் உங்களுக்குள்ள ஓடி இருக்கும். வேட்டேன் கதை சொல்லும் போது உங்களோட பார்வை எப்படி இருந்தது? ஆக்சுவலி நான் ஜூலை 2, 2023 சாரோட ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது. நான் அன்றைக்கி தான் போகிறேன் அவரை பார்க்க. அவரோட அடுத்த படம் தான் சொன்னாங்க. என்ன படம்னு எனக்கு சொல்லலை. அங்கே போன பிறகு தான் எனக்கு தெரியுது அது ரஜினி சார் படம்னு. அண்ட் அதில் என் கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்ட பிறகு அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டேன் நான். ரஜினி சார் படத்தில் லைக்கா ப்ரொடக்ஷனில் அனி சார் மியூசிக்கில் அமிதாப் பச்சன் சார் இருக்கார், மஞ்சு வாரியர் மேம் இருக்காங்க, ஃபஹத் சார் இருக்கார், ராணா சார், ரித்திகா மேம், தேர் சோ மெனி பீப்புள். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் சரண்யா நானா. இது நீங்கள் அந்த படம் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த கேரக்டர் என்னால் சொல்ல முடியல. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். கண்டிப்பாக என்னோட கரியர் கிராஃபில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருப்பா சரண்யா. இப்போது நீங்கள் சொன்னதே தான் எனக்கு ஒரு கேள்வியே தோணுது. இத்தனை பேர் இருக்காங்க, தனியாக தெரியணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததா? உங்களுக்கு என்ன எண்ணம் இருந்தது? இவ்வளோ பேர் இருக்காங்களே, அந்த ஸ்கோரிங் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம கதாபாத்திரம் வெளியே பேசப்படும், அந்த ஸ்கோரிங் என்ன மாதிரியான எண்ணம்? எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டாக செய்யணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. அதை நான் ஸ்கோர் பண்ணுறேன், நான் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எனக்கு யோசனையில் கூட இல்லை. எனக்கு டிரெக்டர் ஒன்றே தான் சொன்னார். நான் கதை எழுதும் போது இந்த கேரக்டர் நீ பண்ணால் நல்லாயிருக்கும்னு எழுதினேன். நான் அமிதாப் சார் நினச்சி எழுதினேன். அந்த மாதிரி நான் யாரெல்லாம் நினச்சி எழுதியிருக்கேனோ அவங்க எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைங்க இதுக்கு நம்ம ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு திங்கிங்காகவே இருந்தது. படம் ஃபைனல் எடிட் லாக் ஆனோடனே அவர் எனக்கு கால் பண்ணி சொன்ன ஒரே ஒரு விஷயம், எனக்கு நீ நடிச்சிருன்னு ஒரு ஃபெய்த் இருந்தது, அதை நீ ஃபேக்டாக மாற்றிட்ட அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், எனக்கு தானே வேணும். தட்ஸ் த பிக்கெஸ்ட் விக்ட்ரி ஃபார் மீ. ஏன்னா சரண்யா மாதிரி கேரக்டர், அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் எனக்கு வருதுன்னா அது ஞானவேல் சார்கிட்ட இருந்து வருதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஏன்னா அவர் சரண்யா என்னோட நடிப்பு பசிக்கான ஒரு தீனி.
ஒவ்வொரு இயக்குனர்களுமே ஏதோ ஒரு விஷயத்தை ஆக்டர்கிட்ட இருந்துட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஆக்டர்ஸ்க்குமே அது புதுசாக இருக்கும். ஓகே, நான் இதெல்லாம் பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும். டிஜே ஞானவேல் அவர்கள் உங்ககிட்ட இருந்து உங்களுக்கே தெரியாமல் என்ன விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தார் இந்த படத்தில் சரண்யாக்கு? ஐ திங்க் எனக்கே தெரியாமன்னு எனக்கு தெரியல. பட் சி ஐம் அ டிரெக்டர்ஸ் ஆக்டர். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் செய்வேன். அண்ட் அவர் எழுதுனதுக்கு உயிர் கொடுத்தது அப்படின்னா அது துஷாராவாக நான் உயிர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். ஐ லைக் டு பிலீவ் இன் தட். ஏன்னா ஒரு கேரக்டர் நம்மளை நினச்சி எழுதுறாங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய விக்ட்ரியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே எல்லாத்தையும் நினச்சி எழுத மாட்டாங்கல்ல. ஒரு இவங்க நடித்தா நல்லாயிருக்கும் அப்படி அந்த லிஸ்ட்டில் நான் வர்றதே எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் ஞானவேல் சார் இஸ் அ வெரி காம், ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு பர்சன். ரொம்பலாம் கத்தியோ அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அவருக்கு என்ன வேணும்னு தெரியும், அசால்ட்டாக வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ நம்மளுக்கு என்னென்னா அவர் என்ன எழுதினாரோ அதை நம்ம டெலிவர் பண்ணிட்டாலே போதும், அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஐ டோன்ட் லைக் டு இன்க்ளூட் ஒரு டிரெக்டரோட க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்டில் போயிட்டு நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன். அது எனக்கு தெரியாது, வராது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம பண்ணிட்டாலே ஐ திங்க் தட்ஸ் த 100% we can give for a film. எனக்கு நீங்கள் பேசும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்னென்னா, உங்களோட என்ன கைண்ட் ஆஃப் ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணுவீங்க ஒரு கேரக்டருக்கு? நான் ஃபஸ்ட்டு கேட்குற விஷயம் டிரெக்டர்ஸ்கிட்ட, இந்த கேரக்டர் வந்து என்ன மாதிரி ஏதாவது மேனரிசம் பண்ணலாமா, எந்த லேண்ட்ஸ்கேப்லேருந்து இந்த கேரக்டர் வரா, I'll try to understand. அண்ட் அந்த கேரக்டரோட ரெசனேட் பண்ணுற மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு ஒரு இன்ஜினியராக இருக்கேன், ஒரு ஒரு நர்ஸாக இருக்கேன், ஒரு டீச்சராக இருக்கேன் ஒரு படத்துலனா, என் லைஃப்பில் ஒரு நர்ஸோ ஒரு டீச்சரோ ஒரு இன்ஜினியரோ ஒரு ஸ்டூடெண்ட்டோ இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நிறைய கான்வர்ஸ் பண்ணுவேன், நான் நிறைய கான்வர்சேஷன் பண்ணுவேன், அவங்களோட பிஹேவியர்ஸ்லாம் நோட் பண்ணுவேன், அவங்க எப்படி இருக்காங்கன்னு நோட் பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு அது அந்த கேரக்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இப்போது நான் வந்து துர்கா பண்ணேன்னா, ஒரு வட சென்னையில் ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, எனக்கு தம்பி இருக்கனால என்னால் அப்படியே ரோல் ஸ்வாப் பண்ண முடிஞ்சுது. நான் என் தம்பி கூட எப்படி இருப்பேன் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. நானும் என் தம்பியும் தான் ரொம்ப அட்டாச்டு. அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் நானும் சாரும் அட்டாச், தனுஷ் சாரும் அட்டாச். இந்த படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர், நான் அந்த கேரக்டருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அது எப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். தட் வில் பி ஐ அப்சர்வ் அ லாட். நிறைய பேரை பார்க்குறது, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சின்ன சின்ன மேனரிசம்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், டைரக்டர்கிட்ட சார் இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு கேட்குறதா இருக்கட்டும். ஐ திங்க் தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஹோம்ஒர்க் ஐ டூ. போயிட்டு நடித்து பார்க்குறதோ சீனை எனாக்ட் பண்ணி பார்க்குறதோ அது எனக்கு தெரியல. பட் நிறைய அப்சர்வேஷன், நிறைய பார்க்குறது, மற்ற ஆக்டர்ஸ் லைக் ரஜினி சார், ஃபஹத் சார் எல்லாரும் ஆக்ட் பண்ணுறது பார்த்து அவங்களோட டெக்னிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறது. ஐ கீப் அப்சர்விங் அ லாட். என்ன அப்சர்வ் பண்ணீங்க? இப்போ அமிதாப் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் அமிதாப் சார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு. ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கும் சாருக்கும் காம்பினேஷன்ஸ் இல்லை படத்தில். ஓகே, யா, இட்ஸ் அ ஸ்பாயிலர் தட் ஐம் கிவிங். ஓகே, பட் தலைவர் வந்து சும்மா உட்காந்தாலே பார்க்கலாம், அவ்வளோ ஸ்டைலாக இருக்கும், அழகாக இருக்கும். நான் அவர்கிட்டருந்து ஒரு டேக்கு வேணா, ஒரே ஒரு தலைவர், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரே ஒரு ரஜினிகாந்த் சார் தான். அவர் the kind of energy he has, the aura that he gives, humility, the kindness. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருங்க, நீங்கள் வந்து your foot should always be in the ground. எப்பயுமே உன் கால் தரையில் இருந்துகிட்டே இருக்கணும், உன் மண்டைக்கு எதுவுமே ஏறிடக்கூடாது. அவர் வந்து அந்த மாதிரி ஒரு லவ் ஃபார் சினிமா ஐவ் நெவர் சீன் இட். சும்மா உட்காந்து பாரு, ஷார்ட் ரைடு டப்புன்னு இருந்துச்சு போவார். அந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி அவர்கிட்ட இருந்து. அண்ட் அது நான் சும்மா பார்ப்பேன், ரசிப்பேன் அவர் உட்காண்ட்ருக்குது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலலாம் டிவியில், கேடிவியில், சன் டிவியில் ராஜா சின்ன ரோஜா, ராஜா திராஜா, மன்னன், எஜமான் இந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரியல. படையப்பா, நான் படையப்பா வெற்றி கொடிகட்டு இஸ் மை மோட்டிவேஷ்னல் சாங், சோல் சாங். அது எனக்கு ஏதோ என் லைஃபே வந்து இந்த படம் எனக்கு படையப்பா மூமெண்ட். என் லைஃபே அந்த படையப்பா எப்படி படையப்பாவா ஆகுறாரு அப்படின்னு அந்த பாட்டு இருக்குல்ல, ஒரு பெரிய வீடு கட்டி முடிச்ச மாதிரி, ஒரு வாழ்க்கையிலே ஜெயிச்ச மாதிரி இருக்கு எனக்கு இந்த மூமெண்ட். அது நான் என்ன கற்றுக்கிட்டேன்றதை விட அவங்கள பார்த்து எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எவ்வளோ பெரிய ஆக்டர். நான் சும்மா நடந்து போனால் எந்திரிச்சிருவார், எந்திரிச்சு வாங்க வாங்க உட்காருங்கன்னு. ஹி டென்ட் ஹாவ் டு டூ தட்.
அது அவர் பண்ணவே தேவையில்லை. அவர் உட்காந்துருக்கலாம். அவர் என்னை பற்றி அவர் ஸ்டேஜில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொன்னார், பேசினார். ஐ காட் வெரி இமோஷ்னல். அதை நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் புரியும். ஆமா, சீரியஸ்லி நீங்க சொல்லும்போது என்னால ஓரளவுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுது. அது 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 ரொம்ப ஸ்பெஷல் டு மை ஹார்ட். ரொம்ப ரொம்ப க்ளோஸ். சில விஷயங்கள்லாம் வந்து இந்த டாட்டூ பண்ண மாதிரி நம்ம கூடயே இட் கோஸ் டு த கிரேவ்ல. இந்த விஷயம்லாம் இட் கம்ஸ் டு மீ வித் த கிரேவ். நீங்க பெருமைப்படுறது, சந்தோஷப்படுறதெல்லாம் தாண்டி நீங்க இதை பண்ணிட்டீங்க, என் பொண்ணு ரஜினி சார் கூட நடிச்சிட்டு, என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரஜினி சார் கூட நடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் பெருமைப்பட்டிருப்பாங்கல்ல. அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்க முடியுமா உங்க வீட்டில்? ஃபர்ஸ்ட் டைம் ஆடியோ லான்ச்சுக்கு என் அப்பா வந்தார். அழுதுட்டாரு அவர் when ரஜினி சார் ஸ்போக் அபவுட் மீ. ஏன்னா அவர் என்னை பற்றி பேசினது ரொம்ப இமோஷ்னல் ஆயிடுச்சு அப்பாவுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 10 பேருக்காவது நைட்டு ஒரு 12 மணிக்கு அங்கேருந்து கிளம்புறோம், அத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு. அது அது எனக்கே நான் அன்றைக்கி நைட்டு அவர் தூங்க போகும்போது என்கிட்ட சொன்னது, என் பொண்ணுன்னு எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். மை டேட் இஸ் நாட் வெரி எக்ஸ்ப்ரெசிவ் பர்சன்லாம் இல்லை. அவர் இஸ் அ பொலிட்டிஷியன். லைக் அவர் சினிமாவே வேணான்னு சொன்ன ஒரு பர்சன் வந்து எனக்கு இன்றைக்கி இப்படி சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு பெரிய விஷயம். நான் அதான் ஸ்டேஜ்லேயே சொன்னேன், எனக்கு இன்றைக்கி நான் 2 விஷயம் அச்சீவ் பண்ணிட்டேன். ஒன்று சார் முன்னாடி இப்படி நின்று நான் பேசுகிறது, இன்னொன்று என் அப்பா முன்னாடி நான் பேசுகிறது. இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள். என் அம்மா இல்லைன்னா நான் இன்றைக்கி இல்லை. அவங்க தான் நான் இப்படி திரும்பினேன்னா அவங்க எப்போயுமே என் கூட இருக்காங்க. நான் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒரு பர்சன்ட் இருக்கேன்னா அது எங்கள் அம்மா மட்டும்தான். ஏன்னா நான் ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அது தப்பாக இருந்தாலும் என் கூட நிற்க போகிறது என் அம்மா மட்டும்தான் எனக்கு. அண்ட் மை தம்பியும் நானும் கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக வி ஆர் ஹியர். அண்ட் அம்மாலாம் ஊரில் இருக்காங்க எல்லோரும். ஸோ எனக்கும் அவனுக்கும் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா ஒரு மதர் அண்ட் சன் பாண்ட் தான். எனக்கும் என் தம்பிக்கும் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் அவனுமே வந்து அவன் ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டான். பட் ஹீ சேஸ் லவ் யூ. அதுவும் LY தான் போடுவார் அவர். ஐ லவ் யூனா ILY, மிஸ் யூனா MY, அந்த மாதிரி. அவ்வளோதான் அவனோட ஷார்ட். அவனோட எக்ஸ்ப்ரெசிவான ஸ்டேட்டே அவ்வளோதான். ப்ரவுட் ஆஃப் யூ அந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. என் கூட இருக்கிறவங்க என்னை நினச்சி பெருமைப்படுறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா வர்ஷினின்னு சொல்லிட்டு, 25 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். அவள் வந்து இப்போவும் ஒன்று தான் சொல்லுவாள், நான் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி துஷாராவை எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இருக்கா துஷாரா. எனக்கு அப்படி தான் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா இந்த லாங் ரன் எனக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் வென் தலைவர் இஸ் லைக் தட், நான் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? அவ்வளோதான். ஓகே. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் சக்ஸஸ் பார்த்துருப்பீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அந்த எங்கே தொடங்கும் எங்கே முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. உங்களோட கரியர் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ ஒரு இடத்துல போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்னீங்க எனக்கு கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஓகே, எனக்கு நடக்குதுன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, உங்களுக்கும் நடக்கும். லாட் ஆஃப் விமன் அவுட் தேர், நிறைய பேர் இந்த ஃபீல்டில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட ஜேர்னி வச்சு அவங்களுக்கு ஒரு லெசன் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பேஷண்ட்டாக இருங்க. பேஷன்ஸ் இஸ் த கீ. எனக்கு வந்து இது எதுவுமே வந்து டப்புன்னு நடக்கல. வெளியிலேருந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது டக்குன்னு தனுஷ் சார் படம் நடிக்கிறேன், ரஜினி சார் படம் நடிக்கிறேன் அப்படி இருக்கும். பட் இட் வாஸ் நாட் அ ஈஸி வாக். ஏன்னா ஒன்று வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். உன்னால் பண்ண முடியும்னு நீ ஃபஸ்ட்டு நம்பணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க உங்களை நம்ப போகிறாங்க. அண்ட் எல்லாமே இப்போயே நடக்கணும்னா நடக்காது. டைம் எடுத்துக்கணும். அது என் அம்மா வந்து ஒரு 3 விஷயம் நான் சினிமா வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க. லேர்ன் டு சே நோ டு வாட் யூ டோன்ட் வாண்ட் டு டூ. நோ சொல்லி கற்றுக்கோ. அது எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக மற்றவங்கள வச்சுக்கிறதுனாலும் பரவாயில்ல, நோ சொல்லு. உனக்கு ஒரு விஷயம் வேணான்னா அது நோன்னு சொல்லிடு நீ. அண்ட் எப்பயுமே நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்க மாட்டேன், ஃபெயிலியர்ஸும் பார்க்கணும். யூ ஹாவ் டு லேர்ன் டு பேலன்ஸ் போத். நீ வந்து எப்பயுமே இப்படியே போயிட்டுருக்க மாட்டேன், எப்பயுமே இப்படியே போயிட்டுருக்க மாட்டேன். லைஃப் இஸ் ஆல் அபவுட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். யூ ஹாவ் டு லேர்ன் டு அக்செப்ட் அண்ட் பேலன்ஸ் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர். அண்ட் தேர்ட், நெவர் ரெக்ரெட் ஃபார் வாட் எவர் யூ டிசைட். நீ ஒரு விஷயம் டிசைட் பண்ணிட்டேன்னா அதை வந்து ஐயோ இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே, இது பண்ணிட்டோமே அப்படின்னு நீ ரெக்ரெட் பண்ணக்கூடாது. இது 3 ஐ திங்க் இட்ஸ் லைஃப் லெசன் டு மீ. ஏன்னா இப்போ எனக்கு வந்து நான் வந்து எப்பயுமே ஒரு சாந்தமான ஒரு காம் அண்ட் கம்போஸ் ஸ்டேட்டில் தான் எப்பயுமே இருப்பேன். நான் எதுவுமே அவ்வளோவா செலிப்ரேட் பண்ண மாட்டேன். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்னென்னா என் மனசு வந்து அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது.
ஆனால் நான் அது வெளியில் ஷோ பண்ணுறது வந்து ரொம்ப அது மனசுலேருந்து ப்ராசஸ் ஆகி அது வெளியில் வரும்போது ரொம்ப காமாக ஒரு கம்போஸ்டான ஸ்டேட்டில் வருது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி வித் தட் ஸ்டேட். ஐம் ஆக்சுவலி அட் பீஸ் நான் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன் நான். பொதுவாக ஒரு ஜேர்னி, ஐ மீன் ஆக்டர்ஸ் ஜேர்னி அப்படி இருக்குது அப்படின்னா, ஐ மீன் ஃபர்ஸ்ட் கேரக்டர் கைண்ட் ஆர்க்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி செம்மையான கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க. நிதர்சனமாக நடந்தது தான். அதுக்கப்புறம் ஸ்டார் படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பெருசாக கேரக்டர் ஆர்க்ஸ் இல்லாமல் பெரிய பெரிய ஸ்டார் படங்கள் நடப்பாங்க. கீழே வந்துட்டு ஒரு லோ பட்ஜெட் மூவியில் பார்க்க மாட்டாங்க. உங்களோட ஜேர்னி எப்படி இருக்கும் இதுக்கப்புறம்? எனக்கு அப்படி இல்லை. எனக்கு என் கேரக்டர் தான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு டெபியூட்டன் தான். ஒரு ஸ்டார்டிங்லேருந்து நானும் எந்த படமும் பண்ணல, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அப்படி தான் நான் வந்தேன். அப்படி தான் எனக்கு சார்பட்டா வந்தது. இப்போது சார்பட்டாக்காக நான் ஏங்கிட்டு இருந்தேன் எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல என் நடிப்புக்கு தீனி போடுற ஒரு கதையை யாராவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நான் ஏன் பண்ண மாட்டேன்னு சொன்னோம். அப்படி இல்லையே. எனக்கு யார் டைரக்டர், ஹீரோ அதெல்லாம் மீறி என் கேரக்டருக்கு அது கரெக்டாக இருக்கும், என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக இருக்கணும் அப்படி இல்லை. ஐ வாண்ட் டு பி அ பர்ஃபார்மர். எனக்கு அதனால ஃபஹத் சார் ரொம்ப பிடிக்கும். த கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஹீ சூசஸ் ப்ராப்ளி எனக்கு அந்த மாதிரி இருக்கணும். எனக்கு இன்ஸ்பயர் பண்ணணும் பீப்புளை. டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணணும். ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லை. ஐ வாண்ட் டு ஷோ த வல்னரபிள் சைட், வீக் சைட், ஃப்ரெஜைல். ஏன்னா எல்லாருமே எப்போயுமே ஸ்ட்ராங், எல்லா உமனுமே ஸ்ட்ராங் கிடையாதுல்ல. அவங்களுக்குள்ள பயம் இருக்கும், எனக்குள்ள பயம் இருக்குது, எனக்குள்ள வந்து ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. நானும் ஐ பிரேக் டவுன் அட் டைம்ஸ். ஐ வாண்ட் டு ஷோ தட் ஆல்சோ ஆன் ஸ்க்ரீன். I want to show the romantic side of me on screen. I want to show that like stupid side of me on screen. அது எல்லாமே எனக்கு காமிக்கணும். Probably the kind of characters that is choosing me. I believe the characters are choosing me. I don't choose the character. And அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். But I would like to explore. I want to be a versatile actor. ரஜினி சார் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர். ஆனால் அவர் நம்ம ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலம் வந்துட்டு அவரை செம்மையாக ஸ்டைல் பண்ணுவார், செம்ம ஸ்டார் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே சுருக்கிட்டாங்க. நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கீங்க. ஒரு நடிக்கிற அந்த சீனுக்கு அவர் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாரு, எந்த அளவுக்கு அவர் ப்ரிப்பேர் ஆகுறாரு. ஐ மீன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எல்லாத்தையும் மீறி ஸ்டைலாக இருக்காரு, மாஸாக இருக்காரு, கிளாஸ் நல்ல மனுஷன். லைக் சான்ஸே இல்லை அந்த மாதிரி. ஏன்னா ஹீஸ் அ சூப்பர் ஸ்டார். அவர் நினச்சா எவ்வளவோ பண்ண மாட்டார். அது எல்லாருமே தேர் டாக்கிங் வெரி ஹைலி ஆஃப் ஹிம்ல. அது சும்மா எல்லாரும் ரஜினி சார் அப்படின்னு சொல்லி அப்படி பேசல. உண்மையாகவே அவர் அப்படி தான். அவரை பார்த்தா தான், அவர் கூட இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் ஏன் இவர் இப்படி இருக்காரு. அவ்வளோதானா, இஸ் அ சூப்பர் ஸ்டார், ஏன்னா அவ்வளோதானா அந்த மாதிரி இருக்கும். அவர் கூட இருக்கிறது ஒரு பவுன்சர், 2 பிளாஸ்டிக் சேர் போட்டு ஓரமாக உட்காந்துருப்பாரு, செட்டில் உட்காந்துருப்பாரு, இருக்கிற இடத்துலலாம் தூங்கிப்பார். அது சில பேருக்கெலாம் சக்ஸஸ்லாம் வந்துச்சுன்னா இட் கெட்ஸ் டு யுவர் ஹெட். நோ, எல்லாம் தலைக்கேறிடும், ஐ எம் அன் ஆக்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். அவர் அப்படி இல்லை. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவர் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது குழந்தை சார் அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைன்னு சொல்லணுன்னா அதுக்கான வேலையை அவர் பார்த்துட்ருக்காரு. அதனால மட்டும்தான் அது அவர் அப்படி இருக்காருன்னு எனக்கு தோணுது. அப்ரிஷியேஷன் ஆடியன்ஸ்கிட்ட இருந்து வாங்குறதோ இல்லை மக்கள்கிட்ட இருந்து வாங்குறது அப்படிங்கிறத தாண்டி அந்த ஃபீல்ட்லேயே இருக்கவங்கள்ட்ட வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இந்த காஸ்டிங்கில் இருந்து உங்களோட ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஏதாவது ஃபீட்பேக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களா? உங்களோட இந்த படத்தை ரஜினி சாரே வந்து ராயன் பார்த்துட்டு ஹி வாஸ் லைக் அடுத்த விஜயசாந்தி மாணி அப்படின்னாரு. எனக்கு அது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக ஹோல் ஃபைட் சீக்வன்ஸை நீங்கள் கேரி பண்ணி. ஆமாம், அவர் பார்த்து அண்ட் ஃபஸ்ட்டு மீட்டிங்கே அவர் என்கிட்ட சொன்னது, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், வணக்கம் சார் துஷாரா அப்படின்னு. உங்களுக்கு தெரியாமல் எப்படி சார்பட்டால நடிப்பு பிரமாதம் அப்படின்னாரு. அப்புறம் நட்சத்திரம் நகர்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், ரஞ்சித் ஃபிலிம்னும் அவர் யூடியூப் இன்டர்வியூஸ் என்னோடது பார்த்துட்டு ரொம்ப குசும்புனீங்க அப்படின்னாரு. அவர் பேசுறது அண்ட் ஃபஹத் சார், மஞ்சு மேம் இவங்கெல்லாம் என்னோட கேரக்டர்ஸ் பற்றி பேசுறது, ஞானவேல் சார் அவர் ரெனியை பற்றி பேசுவாங்க. மாரியம்மா பண்ணிட்டு இமீடியட்டாக நான் ரெனேன்னு ஒரு கேரக்டர் பண்ணுற அந்த சேஞ்ச் இருக்குல்ல, அது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம். சூப்பர் ஸ்டார் வந்து என்கிட்ட என்னோட ஒர்க் பற்றி பேசுவார் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் இட் ஹேப்பன். அது எனக்கு எப்படி வார்த்தைகளால் சொல்ல தெரில. இட்ஸ் அ வெரி
பர்சனல் திங் டு மீ. கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் இந்த வேட்டையனோட கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னீங்க. பட் இதற்கு அடுத்த மிகப்பெரிய சக்ஸஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். பேன் அமெரிக்கா ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ், ஜீன்ஸ், டி-ஷர்ட்ஸ் அண்ட் பிளேசர்ஸ். நிறைய கலெக்ஷன்ஸ் கம்மி பிரைஸ்ல. Hola! Vacation to Sri Lanka starts from rupees 24,999 only. GT Holiday. ப்ளூ ஹில் புரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் ஆப் வெற்றி நடை போடுகிறது.